அதே மாதிரிக்கு 60 வயசுக்கு மேலே மாதம் 1000 ரூபா 1500 பென்ஷன் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணணும். நம்ம ரினியூவல்னால் பதிவு பண்ணணும். நம்ம 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5ஆவது வருஷத்தில் உங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா வீடு கட்ட ஆசைப்படுறீங்க, கையில் 6 லட்ச ரூபா இருக்குது, மிச்சம் 4 லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கடை வாங்குவீங்க, வட்டிக்கு வாங்குவீங்க, தவணைக்கு வாங்குவீங்க, அதை கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும். இந்த அட்டை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா 4 லட்ச ரூபா உங்களுக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க. உங்களுக்கு சார் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, மாதம் மாதம் காசு கட்டணுமா? காசு கட்ட தேவையில்லை. இது வந்து உங்களால் உங்களுக்கு இலவச சலுகை. இது கட்டடத்தில் வேலை பார்க்கணும், இலவச சலுகை. 4 லட்ச ரூபா இலவசம் தான் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கட்டடத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதோ கைகால் முறிவு, ஆக்சிடென்ட்டு, ஏதாச்சும் இன்சூரன்ஸு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ் தருவாங்க. 4 லட்ச ரூபாந்து 8 லட்ச ரூபா முடியா உங்கள் ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு பையனுக்கு பொண்ணு மேரேஜ் பண்ண போகிறீங்க, இதே மாதிரி தான் 4 இடத்துல போய் காசு வட்டிக்கு வாங்கி தவணைக்கு வாங்க. இந்த அட்டை பதிவு உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு 20,000 ரூபா இலவசமாக கொடுப்பாங்க. அதேமாதிரி உங்கள் பிள்ளைங்க மாதமாக இருக்காங்க, டெலிவரி டேட்டில் ஜிஹெச்லேருந்து தனியாக அமௌண்ட் கொடுப்பாங்க 18,000 ரூபா. அதை தவிர்த்து நீங்கள் இந்த அட்டை பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைய வாரிசு தராராக இணைப்போனாங்க. அவங்களுக்கு வந்து பத்திரிக்கை அடிப்பீங்க தெரியுமா? அந்த பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபா உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த மாதிரி நான் கட்டட வேலை பார்க்க முடியல, நான் சொந்தமாக ஆட்டோ எடுத்து ஓட்ட போகிறேன் அப்படின்னா 40,000 ரூபா இலவசமாக மானியமாக கொடுப்பாங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஸ்கூட்டி கேட்குறாங்க, வண்டி வாங்கி கொடுமா, வண்டி வாங்கி கொடுப்பா, இல்லைன்னா வண்டியில் போகுதுங்க, நம்ம ஸ்கூட்டியில் போகணும், எலக்ட்ரிக் பேட்டரி ஸ்கூட்டி, சார்ஜபிள் பேட்டரி ஸ்கூட்டி இருக்குது, அது எடுத்தீங்கன்னா 20,000 ரூபா மானியம் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசம் தான் உங்களுக்குமே. சரிங்களா? நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபீஸ் ஆகும். மித கம்ப்யூட்டர் சென்டர்லாம் சார் என்ன சார் அங்கெல்லாம் 500 ரூபா கேட்குறாங்க, 450 ரூபா கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 15ஓட விட்டுருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, பீரோவில் போட்டுட்டு அட்டை 15 இருக்கேன் அந்த அடையாளத்துக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். நாங்கள் அட்டை வந்துருச்சு, உங்களுக்கு 12க்கு அட்டை வந்துருச்சு. ஆனால் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் காலேஜையும் படிக்கிறாங்க. 3ஆவது இது வந்து 6ஆப்புலேருந்து 12ஆம் முடிய 1000 ரூபாலேருந்து 3000 ரூபா இலவசமாக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. காலேஜ் படிக்கிறான்னா 4000 ரூபா கொடுப்பாங்க. அதோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனா 5000 ரூபா. நம்ம படிப்புக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்காலர்ஷிப் தருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு அட்டை வந்த பின்னாடி உங்கள் பிள்ளைய ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்கி தந்துடுவோம். நாங்கள் கூட அந்த 5 வருஷத்தோட உங்கள் லைஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இது வந்து நல்ல பெனிஃபிட். இது வந்து கவர்மெண்ட் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்து வந்தேன். இந்த அட்டை தான் உங்களுக்கு வரும். எல்லாரும் பார்த்துக்குங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பேர், உங்கள் பதிவெண்ணு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க, உங்கள் பின்கோடு, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த அட்டையில் வந்து சேர்ந்துடும். இந்த அட்டை உங்களை தவிர்த்து ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது அட்டை வந்தப்பே பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களை தவிர்த்து வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? மிச்சப்படிங்க கட்டட தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மாதம் காசு கட்ட வேண்டி வரும். சங்கத்தில் கட்டட தொழிலாளர் சங்கம், தையல் தொழிலாளர் சங்கம்னு இருக்கும். அதுனா மாதம் காசு கட்டணும். அந்த காசு எதுக்குன்னா, ஒரு 5 பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, மாதம் 1000 ரூபா கட்டிங்கன்னா நம்ம ஒரு மருத்துவ செலவு காசு நம்ம கொடுப்பாண்டா அந்த அது எடுத்து கொடுக்குறது. இது வந்து அப்படி கிடையாது, எல்லாமே இலவசம் தான் உங்களுக்கு. இது வந்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அதை முத்திரை கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் காமிங்க. அந்த இது பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு, சேஃப்டி, வேல்யூ இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அதை செஞ்சு நான் பேசியிருந்தேன். நான் பேசுப்பா, நான் பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கேன்.